சகோ, சீமான் அவர்களை ஏதோ பொது வேட்பாளர் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிப்பாட்ட போகிறாங்களாம்ல. திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து. இதான் உங்கள் தமிழ் தேசியமா? இதான் உங்கள் கொள்கையா? போய் திமுக கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்க. அனில், ஒரு நிமிஷம் பொறு. அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நான் பொது வேட்பாளரை போட்டி போட போகிறேன்னு எதுவும் சொன்னார் அவங்ககிட்ட? இல்லை திமுக அதிமுகலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளிவந்திருக்கா? இப்படி யாருமே எதுவுமே சொல்லாமல் ரூட் மாஃபியா வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இப்போ யோக்கிய மாதிரி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சகோ, அதெல்லாம் பேசாதீங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி போட்டி போடுவாங்கல்ல, சீமானும் போட்டி போட்டு வரல. அப்போனா திமுகவோட ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது என்னடா கேவலமான லாஜிக்காக இருக்குது? இடைத்தேர்தலில் வந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, போட்டி போடுறது அவங்களுடைய உரிமை. அப்படி போட்டி போட்டாலே ரகசிய கூட்டணி வச்சுருப்பாங்கன்னு பேசுகிறது எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல், எவ்வளோ கேவலமான ஒரு அவதூறு. உன்னை புரிஞ்சுக்க அணில. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல இடைத்தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியினர் போட்டி போட்டிருக்காங்க. இவ்வளோ ஏன் ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டி போடாமல் பின்வாங்கணும் போது கூட நாம் தமிழர் கட்சியினர் திமுகவை எதிர்த்து களங்காண்டிருக்காங்க. எனவே யார் எப்போ போட்டி போடணுன்றத உங்கள் தாவேக்க தற்குறி கூட்டம் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. சகோ, இருந்தாலும் அணில், உங்கள் தற்கொலை கூட்டம் என்ன திட்டம் போகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. சீமான் மாதிரி ஆளுமை மிக்க தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உங்கள் விஜயை பார்த்து கேள்வி கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியாமல் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போய் நிற்பார். அதுக்கு பயந்துக்கிட்டு சீமான் அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக இப்போ இருந்தே சீமான் திமுகவோடு ரகசிய கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்ற அவதூறு பரப்பக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உடவா புரியாது எங்களுக்கு? சகோ, நாங்கள் எதுக்கு வதந்தியெல்லாம் பரப்ப போகிறோம்? எங்களுக்கு ஒன்றும் சீமான் அவர்களை பார்த்து பயம்லாம் கிடையாது. அணில், இந்த ஒரு மாத காலத்திலேயே உங்கள் தளபதி விஜயும் உங்கள் தாவேக்க தற்கொலை கூட்டமும் எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்லாம் பண்ணுவீங்கன்றத கண்கூட பார்த்துட்டோம். அரசியல்லே அருவறுக்கத்தக்க செயல்ன்றது இந்த குதிரை பேரம் பேசுகிறது. அதவே நீங்கள் வெளிப்படையாக பேசி மற்ற கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த அவதூறு பரப்புறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதெல்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணுவீங்க, இன்னும் கேவலமாகவும் பண்ணுவீங்க. சகோ, ரொம்ப பேசுகிறீங்க, பார்த்து. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அணில். ஒரு பொய் வதந்தியை நீங்களே பரப்பிட்டு என்னமோ யோகிய மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்கல்ல. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழினத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியோடு பதவிக்காக கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களோட தயவில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்க உங்கள் அண்ணன் விஜயை பார்த்து உன்னோட ஒற்றைக்கண் தமிழ் தேசியம் என்னாச்சு, எதுக்காக இனத்தை கொன்ற காங்கிரஸ் துரோகியோடு போய் கூட்டணி வச்சேன்னு ஒருத்தன் வாய் திறந்து பேசுனீங்களாடா? உங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை கேள்வி கேட்க ஏதாச்சும் ஒரு தகுதி இருக்கா?